பாயிண்ட் நம்பர் 4, இரவு உணவு 6 மணிக்கு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது. இது நான் லாஜிக் சொல்ல வேண்டியது எல்லாத்துக்கும் தெரியும் தான், ஆனா மறந்த லாஜிக். ஏதாவது எந்த ஒரு ஜீவராசியும், அதாவது மனிதனோட ஆளுமையில இருந்துட்டு இருக்கிறதாகட்டும் இல்லாததாகட்டும், அதால டிஸ்டர்ப் பண்ணப்படாத நிலையில இருக்கிற எல்லா மிருகங்களும் பறவைகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 6 மணிக்குள்ள எதுவுமே சாப்பிடாது. நீங்க குருவியாகட்டும், காக்காவாகட்டும், கோழி ஆகட்டும், வேற எதுவாகட்டும், நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேல எந்த இறை வச்சாலும் எடுக்கவே எடுக்காது. பட்னியா கிடந்தாலும் கிடக்கணும் ஒழிஞ்சு அது இறை எடுக்கவே எடுக்காது. சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு கோழியை எடுத்து மூடி வச்சிட்டோம், மறந்துட்டோம், சாயந்தரம் 7 மணிக்கு தான் பார்த்தோம், ஐயோ திறந்து விட்டுட்டோன்னே ஏதாவது இன்னைக்கு ஃபுல்லாவே சாப்பிட போட்டோம்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கும். காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் இறக்கையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடும். ஸோ அந்த என்ன ஒரு உணவா இருந்தாலும் இரவு சாப்பிடாது. எந்த ஒரு நல்ல பொருளா இருந்தாலும் இரவு அந்த எவ்வளவு தள்ளி சாப்பிட்றோமோ அது அகால உணவா மாறிடும். சரி, அகால உணவுனா தவறான உணவா, மோசமான உணவா மாறிடும். சரி, அது மோசமான எஃபெக்டா தான் தெரியும். அது என்ன தயாரிப்பு இருந்தாலும் சரி, என்ன தேர்ந்தெடுத்து நல்ல பொருளா இருந்தாலும் சரி, அது நமக்கு கெட்டதான் பண்ணும். அதாவது அது அசுர உணவுன்னு கூட சொல்றது உண்டு. அசுரன்னா என்ன? அதாவது நைட்ல சண்டை போடுறவங்க, நைட்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் அந்த உணவு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்மளாம் மனுஷங்களாச்சே, அதனால 6 மணிக்கு சாப்பிடணும். இதுக்கு என்ன லாஜிக் இருக்க முடியும்னா, இவருக்கு எந்த ஒரு ஜீவராசிக்கும் சன்லைட் இருக்கிறப்ப மட்டும்தான் இன்சுலின் சுரக்கும். அதாவது சன்லைட்ல இருக்கப்பதான் அந்த காலத்துல வேட்டையாடி மனுஷன் சாப்பிட்டுட்டு இருந்தனால சன் செட் ஆயிடுச்சுன்னா அந்த வாழ்வியல் முறையும் அன்னைக்கு தேதி செட் ஆயிருதுன்னு அந்த உள்ள இருக்க சிஸ்டம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு லைட்லாம் வரும், விளக்க போட்டு நைட்ல நடிச்சாம 1 மணி 12 மணிக்கெல்லாம் காலையில 2 மணி பிரியாணிலாம் சாப்பிடணும்னு அதுக்கு நினைச்சு கூட பார்த்தது இல்லை. இன்னமும் அதுக்கு தெரியல, அதுக்கு விவரம் பத்தல பாவம் அந்த இன்சிடென்ட்க்கு. ஸோ அப்போ அது என்ன ஒண்ணா கரெக்டா 6 மணியோட க்ளோஸ் ஆயிடும். ஸோ இப்போ 6 மணிக்கு மேல என்ன சாப்பிட்டாலும் அது பாவம் என்ன பண்ணும்? ஸோ அதுக்கு சிரமம், நம்ம தேவையில்லாத சிரமத்தை கொடுக்குறோம். இது நார்மலாக டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்களே ஏற்கனவே இன்சுலின் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டாங்கன்னா என்ன? அதாவது ஒரு கம்பெனி இருக்குது, அதில் ஒரு 10 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஸ்டாஃப்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு லோடு இறங்குது, அப்போ ஆளுக்கு ஒரு கை பிடிச்சி எடுத்து உள்ள வச்சிடலாம். அதெல்லாம் இல்லாமல் ஓனர் மட்டும் இருக்காரு. நைட்டு 9 மணிக்கு எல்லாமே ஸ்டாஃப்லாம் போயிட்டாங்க. இப்போ அதே லோடு இறங்குச்சுன்னா அதை எப்படி எடுத்து வைப்பாரு? ஸோ அப்போ ஆள் இருக்கப்ப எடுத்து வச்சா தான் எடுக்க முடியும். ஸோ அந்த உணவு இன்சுலின் இருக்கிறப்ப வந்தால் மட்டும்தான் அதை செரிமானம் பண்ண முடியும், அதை உள்ள சேகரம் பண்ண முடியும். அது இல்லைன்னா அது வாட்டுக்கு இருக்க வேண்டியதான். ஸோ இந்த லாஜிக்ல தான் அது எடுத்திருக்கிறோம். 2வது இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது 6 மணிக்குள்ள சாப்பிடணும் தான் இருக்குது. அதே மாதிரி அது சன்லைட்டுக்குள்ள சாப்பிடணும், சன்லைட்டுக்கு அப்புறம் சாப்பிடணுன்றதா இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இன்டர்மீடியட் டயட்டு இப்போ மாடர்னா வந்தது, அது இப்படி எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே அந்த டைமை அதிகப்படுத்துறதுக்கான, அதாவது இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை அதிகப்படுத்துறதுக்கான சூழல் தான் சொல்லுது. இதைத்தான் ஆதி தமிழ் நெறியில 6 மணி உள்ள சாப்பிட்டாங்க, காலையில 11 மணி சாப்பிட்டாங்க. பாத்தீங்கன்னா நிறைய 15 மணி நேரம் சர்வ சாதாரணமா இருக்கு. ஸோ அந்த லாஜிக்கில் தான் இது எடுத்திருக்கு. நம்ம பெரியவங்களும், அதாவது இன்னொரு எப்பவுமே லாஜிக் எடுக்கிறப்ப நேச்சர் எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, நம்ம பெரியவங்க, அதாவது பெரியவங்கன்னா ஒரு 40-50 வருடத்துக்கு முன்னாடி விவசாயம், நெசவு, இந்த 2 தொழில் தான் எதுவும் கிடையாது. அந்த காலத்துல இருந்த பெரியவங்க எல்லாம் எந்த நோயும் இல்லாம இருந்தாங்க. அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்க 5-5:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அவங்க எந்த நோய்க்குமே போல, எந்த வைத்தியமும் பார்க்கல, திடகாத்திரமா இருந்தாங்க. 10-15 பிள்ளைய பார்த்துட்டு ஜம் பண்றாங்க. எந்த சுகர்னா என்னன்னே கூட தெரியாது. ஸோ அப்போ அந்த லாஜிக் அடிப்படையிலையும் பார்த்தோம்னா, இந்த 6 மணிக்குள்ள சாப்பிட்றத வழக்கப்படுத்துவேன். 6ன்றது மேக்சிமம் முடிக்க வேண்டிய நேரம்னு அர்த்தம்.